வாரிசு அரசியல் இல்லையாண்ணா நீங்க சொல்லுங்க. முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க தலைவரா. முத்துவேல் கருணாநிதி மகன்னா யாரு ஸ்டாலின்? உங்க அப்பா பேரையும் உங்க தாத்தா பேரையும் சொல்லிட்டு எதுக்கு நீ ஆட்சியில் ஓட்டு கேட்கற? உனக்கு டைரக்டா ஓட்டு கேட்க முடிஞ்சா கேட்டு வாட்டு வெளில வா. நீ எதுக்கு முத்துவேல் கருணாநிதி மகன் பேசுற? இதுல திராவிடன் ஆட்சி, இதுல வேற பேர், இந்த பேருக்கு வேற ஒரு ஸ்டிக்கர், இது எல்லாமே தவறு. அதனால புதுசா ஒரு ஆள் வரட்டும், கண்டிப்பா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். நான் பேசுறது நீங்க டெலிவரி பண்ணீங்களோ இல்ல கட் பண்ணீங்களோ தெரியாது. ஆனா பட் இது யாராவது டிஎம்கே காரங்க பார்க்கட்டும், பார்த்துட்டு பேசிட்டுன்றேன். வாரிசு அரசியல் எல்லாத்துலேயும் தான் இருக்குது. யாருக்கும் வாரிசு இல்லை. அன்புமணி ராமதாஸ் அவருக்கு பையங்கிறாங்க, விஜயகாந்த் பையன் வராங்க. எல்லாருக்கும் வாரிசு அரசியல் இல்லாமல் இல்லை. இப்போ ஜெயலலிதா அம்மாக்கெல்லாம் இருந்தால் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு யாரும் இல்லை. எம்ஜிஆர்காரங்களாம் அதெல்லாம் வரல. மற்றபடி எல்லாருக்குமே இருக்கிறாங்க வாரிசு. அவங்க கட்சிக்குள்ளே நடக்கிறது. இப்போ ஜெயலலிதா கட்சி இருந்தாங்க, அவங்க போயிட்டாங்க, அதுக்கப்புறம் கட்சி உடஞ்சி போச்சு. இப்போ இந்த கட்சி கலைஞர் இறந்ததுக்கப்புறம் கட்சி உடையாமல் இருக்குது. ஸ்டாலின் அவருக்கு அதை ஒன்றுனாலும் இவர் கட்சியை 10 பேர் கட்சி உடையாமல் இருக்கும். யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க, ஒரே கண்ட்ரோலில் இருக்கும். ஆமாம், அது வாரிசு அரசியல் தானே பண்ணுறாங்க. எவ்வளோ சீனியாரிட்டி இருக்கும் போது கட்சியில் திடீர்னு உதயநிதி அவரை மட்டும் வந்து டார்கெட் பண்ணி ஒரு துணை முதல்வர் ஆக்குறதுன்றது ஒரு இது தானே. கட்சி காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்களா, வருஷ கணக்கில் உழைச்சவங்களாம் இருக்காங்க. திடீர்னு ஒரு திரைமுகத்திலேருந்து வந்தவரை தூக்கி அங்கே உட்கார வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல.